வணக்கம் நேயர்களே. பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமான இன்று நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மும்பையில் உள்ள ஹோமி பாபா தேசிய நிறுவனம் மற்றும் கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணுமின் ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றில் பேராசிரியர் துறை தலைவர் ஆகிய பொறுப்புகளை வகித்து தற்பொழுது சத்யபாமா அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றி வரும் பேராசிரியர் முனைவர் குப்புசாமி அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். உங்களை இன்று தேசிய அறிவியல் தினமான இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேசிய அறிவியல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும், இந்தியா முழுவதும். இதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், ராமன் அவர்கள் 1928ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்றுதான் அவர் கண்டுபிடித்த ராமன் விளைவு என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். கண்டிப்பா அதைத்தான் நாம் தேசிய தினமாக, அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம். இதற்காக அவருக்கு 1930ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. இயல்பியல் துறைக்காக அவருக்கு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய பாரதம் வழங்கக்கூடிய பாரத ரத்னா விருதும் அவருக்கு 1950ஆவது வருடம் அவருக்கு கிடைச்சது. இந்த மாபெரும் விருதுக்கு காரணமானவர் சர் சி வி ராமன் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுற விதத்துல தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். இந்த தினம் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் ஒரு விஞ்ஞானத்து மேல ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டாக்கணும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு குறிக்கோள்ல இந்திய அரசாங்கம் இதை ஒரு தேசிய தினமாக, அறிவியல் தினமாக அறிவித்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இதை நம்ம கொண்டாடுறோம். கண்டிப்பா இந்தியாவிற்கு உலக தரத்தில் நோபல் பரிசை பெற்றுக் கொடுத்த ஒரு விஞ்ஞானியினுடைய நினைவாக அறிவியல் தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்கிற ஒரு வரலாற்று தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் அவருடைய பங்களிப்பு, இயற்பியல் துறையில அவருடைய பங்களிப்பு, இந்த நோபல் பரிசுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கியதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டை மாணவர்களுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் அது ஏற்படுத்தி இருக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கு? இது அவர் இது சொல்றதுக்கு முன்னாடி, அவரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து அறிவியல் மேல கொண்ட ஒரு பற்றுனால ஒரு பெரிய கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவரு கிட்டத்தட்ட ஒரு முறை கப்பல்ல பயணம் போயிட்டு இருந்தாரு. மத்திய தரைக்கடல் வழியா போயிட்டு இருக்கும்போது அவர் கடலை பார்த்தாரு. கடல் ஏன் இவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்கு, நீல கலர்ல இருக்கு, வான நீல கலர்ல இருக்கு, இதை பத்தி அவருக்கு ஆழ்ந்த சிந்தனை வந்துட்டே இருந்தது. இதோட தாக்கம் தான் அவருடைய கண்டுபிடிப்புக்கே ஒரு மூல காரணமா இருந்து நம்ம சொல்லலாம். நீல வண்ணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான அவருடைய கண்டுபிடிப்பு. இது தமிழ்ல, அதாவது தமிழ்ல சொல்லும் போது, ஒரு பொதுவாக ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும் போது அதனுடைய அலைநீளம் பொதுவா மாறும் அப்படின்ற ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிச்சார். அந்த அலைநீளம் மாறாமல் அப்படியே சென்றால் அதை ரேலே ஸ்கேட்டரிங் என்று சொல்லுவார்கள். சரி. ஆனா ராமனுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும் போது அதனுடைய அலைநீளத்தோடு கூட மாறுபட்ட அலைநீளங்களும் ஏற்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனாலதான் அவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இது அவருக்கு கண்டுபிடித்த காலத்தை நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட 1928 நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே அடிமையா வாழ்ந்த காலத்துல அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சு, அதற்கு பிறகு கல்கத்தால படிச்சாரு. தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை படிச்சு அது மூலமா முன்னேறி வந்தார். அவர் இருந்த காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரியான பெரிய பெரிய ஸ்பெக்ட்ரோகிராஃப்லாம் கிடையாது, லைட்ஸ்லாம் கிடையாது. அப்போ லேசரே அந்த அளவுக்கு செயல்முறையில் கிடையாது. ஒரு சாதாரண விளக்கையை வச்சுக்கிட்டு ஒளியை வைத்து இந்த ராமன் விளைவு என்ற கண்டுபிடிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டது. கண்டிப்பா இந்த விளைவுன்னு ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு உலக அளவில் பெரிய சாதனை பண்ணது அந்த காலத்தை பெரும் பேராக நம்ம நினைக்கிறோம். இது நிச்சயமாக எல்லா கிராமத்துக்கும், பெரிய நகரத்துக்கும், எல்லா ஊருக்கும் போய் சேரணும். இதுக்கு இந்திய அரசாங்கம் பல விதத்துல முயற்சிகள் மேற்பட்டு வருது. அதுதான் நம்ம அது பார்க்கணும். எப்படியெல்லாம் முயற்சி பண்றாங்கன்னா, நம்ம அறிவியல் மேல நம்ம மனசு எப்பவுமே பாயணும். கிராமத்து மக்களுக்கு அறிவியலை கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம யாருன்னா புதிய புதிய கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பாராட்டக்கூடிய மனப்போக்கம் நமக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு 4 காரணங்களை வைத்து அறிவியலை வளர்க்கணும். இந்த ஒரு நாள்
நம்ம எத்தனையோ பேரோட விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறோம். இந்த அறிவியல் விழாவை கொண்டாடணும்னா கிராமத்துக்கும் அறிவியல் போய் சேருன்றது தான் இதோட அடிப்படை கருத்து. கண்டிப்பா சார். அதாவது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் அந்த நாட்டினுடைய மின் உற்பத்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க. அது எப்படிப்பட்ட பார்வையிலிருந்து நீங்க அதை முன்வைக்கிறீங்க? ஒரு காலத்துல வந்து படிப்பறிவு முக்கியம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். படிப்பறிவு வைத்து அந்த நாட்டோட வளர்ச்சியை பார்ப்பாங்க. பெண்களோட படிப்பறிவு வைத்து அந்த நாட்டோட வளர்ச்சியை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப மேலை நாடுகள்லாம் அந்த நாட்டுல எந்த அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க அப்படின்றத அடிப்படையாக கொண்டு பார்த்துட்டு வருவாங்க. இப்போ உதாரணமா 1950வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவும் சீனாவும் ஒரே அளவுக்கான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு உலக அளவுல அவங்க நம்மளை காட்டிலும் பல மடங்கு மேல போயிருக்காங்க. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு உயரல. ஆகவே நாட்டினுடைய முன்னேற்றம் மின்சாரம் உற்பத்தியை பொறுத்து தான் இருக்குதுன்றது இது மூலமா சுருக்கமா சொல்லலாம். கண்டிப்பா சார். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மின் உற்பத்தியினுடைய மிக மிக அவசியத்தை பற்றி நீங்க சொல்றீங்க. அதே நேரத்துல இந்தியா மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு செய்து வரக்கூடிய புதிய புதிய யுக்திகளை பற்றி நீங்க சொல்லுங்க சார். அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்தியா முழுவதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீர்நிலைகள் அங்கெல்லாம் ஹைட்ராலிக் பவர் அதிகமா ஏற்படுத்தி வந்தாங்க. அதுக்கு பிறகு நிலக்கரி மூலமா தயாரிக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ஹோமி பாபா வெளிநாட்டுல போய் நல்ல பயிற்சி எடுத்து வந்ததுனால அணுசக்தி மூலமா மின்சாரத்தை கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. ஆனா காலகட்டத்துல நாளாக பழைய வழக்கமான எரிசக்தி துறையில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகளை கண்டுபிடிச்சாங்க. உதாரணமா நிலக்கரி மூலமாக கரியமில வாயு அதிகமா வெளிப்படுது. அப்போ அது மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது. அத்தகைய பாதிப்புல இருந்து விடுபடணும். அதே நேரத்துல இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய பசுமை குடில் இழப்பு நம்ம தடுக்கணும். இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி புதிய புதிய உத்திகளை அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்தார்கள். அது வழியாக இந்திய அரசாங்கம் அதை கையெடுத்து அதை மேற்கொண்டு செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக சூரிய சக்தியில் இருந்து மின்சாரம் எடுப்பது, காற்றிலிருந்து மின்சாரம் எடுப்பது, பயோமாஸ் மின்சாரம் எடுப்பது, அதே மாதிரி பயோ டீசல் இது வழியாக மின்சாரம் எடுப்பது, இப்படி பல்வேறு உத்திகளை செய்து வராங்க. இப்போ உதாரணமா நீங்க இந்த சூரிய சக்தியிலிருந்து எடுக்கிறது பார்க்கும்போது இந்த இந்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பெருமளவில் இருக்கு. உதாரணமா முக்கியமான நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு வளர்ந்த மாநிலத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70% அளவுக்கு அவங்க இன்னைக்கு மானியம் கொடுக்குறாங்க மின் உற்பத்தி பெருக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி சிறப்பு அந்தஸ்து பட்ட சில மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 70% மானியம் கொடுக்குறாங்க. அதை தவிர நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கோ அல்லது இங்கேயே நம்ம நாட்டில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் வெளிநாட்டு ஏற்றுமதி செய்வதற்கோ சோலார் சம்பந்தமான அத்தனை பொருள்களுக்கும் அவங்க சுங்க வரி மற்ற வரி சலுகைகளை நிறைய செய்யறாங்க. இது மூலமாக சோலார் அது சூரிய சக்தி மூலமா உண்டாக்கக்கூடிய மின் பெருக்கத்தை தூண்டி செய்யறாங்க. கண்டிப்பா சார். இப்படியெல்லாம் இந்தியா வந்து மின் பெருக்கத்தை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை செய்து வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் இந்த துறையில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணுமின் ஆராய்ச்சி மையத்தில் சற்றேறக்குறைய 35 ஆண்டுகள் நீங்கள் வந்து பணியாற்றி இருக்கிறீங்க. அந்த பணி அனுபவம், உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய ஆய்வுகள்லாம் எதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆய்வுகள்ங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 1977 ஆண்டில் நான் கல்பாக்கத்தில் ஒரு விஞ்ஞானி அங்கே சேர்ந்தேங்க. அந்த நேரத்தில் வந்து அணுசக்தி துறை மூலமாக நம்ம மின்சக்தி தயாரிக்க முடியும் என்பதை உலகத்துக்கு காட்டுறதுக்கு கல்பாக்கத்துல பலவிதமான உத்திகளை கையாண்டாங்க. அதுல முக்கியமான உத்தி என்னன்னா வேக இணுலை என்பது ஒரு உத்தி. அதாவது புளுட்டோனியத்தெல்லாம் அடிப்படையாக கொண்டு அங்க வந்து பாஸ்பிடேட் டெஸ்ட் ரியாக்டர் இது மாதிரியான அணுசக்தியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க பலவித ஆராய்ச்சிகளை செய்து வந்தாங்க. நாங்க குறிப்பா நாங்க என்ன செய்தோம்னா அந்த மாதிரியான உத்திகளில் உலோகங்கள் பயன்படக்கூடிய உலோகங்களுடைய கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்கு, அதை எப்படி ஆய்வு செய்வது, அந்த மாதிரி கட்டமைப்புகளுடைய குணங்களை எப்படி மேம்படுத்துவது, இது போல பலவிதமான ஆராய்ச்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். அதுக்கு நாங்க கிட்டத்தட்ட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் இது மாதிரி உள்ள உபகரணங்கள்லாம் பயன்படுத்தி ஆய்வு செய்வதற்கு உதவியா இருந்தோம். முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சோம்னா அந்த நேரத்தில் சில ரியாக்டர் அதாவது அணு உலைக்கு தேவையான சில குழாய்கள் மீது மேல் பூச்சி கொடுக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அந்த உலோகங்களுக்குள்ள உதாரணம் அதெல்லாம் துருபிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய எஃகு உலோகத்துக்குள்ள தான் அந்த எரிக்கட்டைகள்லாம் உள்ள அடுக்கி வைப்பாங்க.
அந்த எரிக்கற்றைகள் வந்து எந்த விதமான கரோஷன் மூலமாகவோ அல்லது தேய்மானம் மூலமாகவோ நாள்பட தேய்மானம் ஏற்படக்கூடாது. அதுக்காக வேண்டி மேல் பூச்சுலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வகத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே மிக உயர்ந்த அளவுக்கு 1 மீட்டர் நீளம் உள்ள அல்லது 1 மீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாய்க்குள்ள ஒரு பிளாஸ்மா நைட்ரேட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு உத்தியை பயன்படுத்தி நாங்க அங்க செயல்படுத்தி வந்தோம். அதுதான் என்னுடைய முக்கிய பங்களிப்பா நான் அந்த துறையில சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் மாணவர்கள் நுண்ணியல் அறிவியல் மற்றும் நுண்ணியல் தொழில்நுட்பத் துறையில எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈடுபாடு இருக்கு, அவங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனைகளை பற்றி சொல்லுங்க சார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு புதிய தொழில்நுட்பம். கண்டிப்பா நான் மாணவனா இருக்கும்போதோ அல்லது என்னுடைய கிட்டத்தட்ட மாணவனா இருக்கும்போது இந்த தொழில்நுட்பமே கிடையாது. இதோடைய பிறப்பே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் 90களுக்கு பிறகு, அதுக்கு பிறகுதான் இந்த நானோ தொழில்நுட்பம் என்பதே வந்ததுங்க. இப்ப நீங்க வந்து மயிலை பார்த்திருப்பீங்க, மயிலோட இறகுகளை பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அழகா பல்வேறு வண்ணங்கள்ல உங்களுக்கு காட்சி தெரியுது. அந்த வண்ணங்கள்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கிற ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு நேனோ கிறிஸ்டல்ஸ், நிறைய நேனோ கிறிஸ்டல்ஸ் அதுல இருக்கிறதுனால அது பல்வேறு வண்ணங்களை உற்பத்தி பண்ணுதுங்க. இது மாதிரி இயற்கையை பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறதோட விளைவு தான் இந்த நேனோ தொழில்நுட்பமும் கூட. நேனோ தொழில்நுட்பத்தை மின்சாரத்துறையில எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதுக்காக நாங்க பலவிதமான தொழில்நுட்பங்களை பலவிதமான உத்திகளை நாங்க அங்க செய்து வரோம். கண்டிப்பா சார். அதே நேரத்துல மிகை மின் உற்பத்திக்கும் உங்களுடைய பங்களிப்புங்கிறது இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்துல மிகை மின் அடுப்புகளை உருவாக்குறதுக்குமான ஒரு பங்களிப்பு, ஆய்வு சார்ந்த பங்களிப்புகள், அது பற்றிய அனுபவங்களை குறிப்பிடுங்க சார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்க கேட்டீங்க, அத இந்திய அரசாங்கம் எப்படியெல்லாம் புது உத்திகள்லாம் பயன்படுத்துது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதோட தொடர்பான கேள்விதான் இது கிட்டத்தட்ட. கண்டிப்பா. ஏன் நான் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து சூரிய சக்தி என்பது ஒரு இயற்கையான எரிசக்தி. அது அபண்டன்டா இருக்கு, சஸ்டைனபிளா இருக்கு, அது எப்பவும் வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு அழிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூரிய சக்தியை பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து எளிமையான முறையில எல்லா மக்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு போக முடியும்ன்றது அரசாங்கத்துடைய குறிக்கோள். ஆனா இதுக்கு வெளிநாட்டுல எல்லாம் பயன்படுத்துற ஒரே பொருள் சிலிக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு கிறிஸ்டல்ஸ். அந்த கிறிஸ்டலோட விலை கொஞ்சம் கூட. இப்ப நீங்க எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தகடுகள்லாம் சிலிக்கன் கிறிஸ்டலால பண்ணப்பட்டது. ஆனா நாங்க புதிய உத்தியில என்ன பண்றோம்னா, புதிய டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த டெக்னாலஜி மூலமாக மென்படலங்களை உற்பத்தி பண்றோம். கண்டிப்பா. அந்த பொருள் பயன்படுத்தக்கூடிய பொருளும் ரொம்ப விலை அதிகம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வருங்காலத்தில் சிலிக்கான் குறைஞ்சு போயிடும், அப்போ வந்து விலையும் அதிகம். ரெண்டாவது, ஒவ்வொரு முறையும் நம்ம வெளிநாட்டையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம சுயசார்பு அடையணும் இந்த அறிவியல் துறையிலன்னா, நாமனாவே நம்மளுடைய சுய முயற்சி மூலமாக புதிய கண்டுபிடிப்புகளை செய்யணுன்றதுக்காக மென்படங்கள் மூலமாக நாங்க இந்த சூரிய அடுப்புகளை மூலமா தயாரிக்கிறதுல தீவிரமா இருக்கு. கண்டிப்பா. மென்படலங்கள் என்பது தின் ஃபிலிம் டெக்னாலஜி அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பா. இப்போ உதாரணமா அதுக்கு பல விதமான உத்திகள் இருக்கு. நான் இங்க ஒரு உதாரணம் நீங்க காட்டுறேன். மென்படலங்களை தயாரிக்கிறதுக்கு நீங்க வந்து எலக்ட்ரான்களை பயன்படுத்தலாம், அல்லது ஒளியை பயன்படுத்தலாம், அல்லது பிளாஸ்மாவை பயன்படுத்தலாம். இந்த பிளாஸ்மா என்பது 4வது நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பொருட்கள் திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை சொல்லுவாங்க. பிளாஸ்மா என்பது 4வது நிலை. இதை பயன்படுத்தி மென்படலங்களை உற்பத்தி பண்ணலாம். உதாரணமா இங்க லேசர் அப்படின்னு, நம்ம லேசர் என்பது ஒரு ஒளியோட ஒரு வகை. கண்டிப்பா. அந்த ஒளியை இங்க பயன்படுத்தி இது ஒரு லேசர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம். அதுல இருந்து அந்த ஒளி இங்க நேரா இந்த குடுவைக்குள்ள போயிட்டு அந்த பொருள் மேல பட்டா அந்த பொருள் இருந்து மென்படலம் உற்பத்தியாகி ஒரு கிறிஸ்டல் மேல படியும். அது மூலமாக சூரிய சக்தி அல்லது மின்கலங்கள் உற்பத்தி பண்றதுக்கு உதவும். கண்டிப்பா சார். மென்படலங்களுடைய உற்பத்தியை பற்றி நீங்க சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய அறிவியல் மையங்கள், ஆராய்ச்சி மையங்கள்ல படிக்கிறதுக்கு நடுத்தர அல்லது ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, எங்கெங்க நிறுவனங்கள் இருக்கு, அதுல பங்கேற்று படிக்கும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை, அது பற்றிய வழிகாட்டுதல்கள் என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து பொதுவா வந்து இந்த நாட்டில் இப்போ வந்து நிறைய அளவுக்கு என்ஜினியரிங் கல்லூரிகள் பெருகிவிட்டது. அறிவியலுக்கும்
தொழில் அறிவியலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்ஜினியரிங் என்பது என்னன்னா ஏற்கனவே புதுசா உண்டாக்குறது தான் எந்திரவியல். அறிவியல் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியதை புரிஞ்சுக்கிறது. உதாரணமா ராமன் என்ன செய்தார்னா ஏன் நீல கலர் வந்ததுன்றது கண்டுபிடிச்சார். இருக்கக்கூடியதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதை வந்து காரணம் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் கோட்பாடு கண்டுபிடிக்கிறது. இப்ப அந்த மாதிரி கோட்பாடுகள் மட்டும் கண்டுபிடிக்கும் போது நம்ம புதிய உத்திகளை இயற்கையை நம்ம சொல்லிக் கொடுக்குது. அந்த இயற்கை மூலமா நம்ம புது புது விஷயங்களை கத்துக்கிறோம். இதுதான் அடிப்படை அறிவியல் சொல்றது. இந்த அடிப்படை அறிவியல் ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். அது பிறகு தொழில் வளர்ச்சி போகணுன்றதுக்காக என்ஜினியரிங் உண்டாக்கணும். இப்போ ரெண்டும் பெருகி இருக்கு. ஆனாலும் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு அங்குள்ள ஏழை மக்களும் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கும் கல்வி போய் சேரணும், அறிவியல் போய் சேரணுன்றதுக்காக இந்திய அரசாங்கம் பல்வேறு இடங்கள்ல நல்ல பெரிய சிறப்பான நிறுவனங்கள்லாம் ஏற்படுத்தி வருது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு. அதே மாதிரி சென்னையில ஐஐடிஸ் இருக்கு, சென்னையில் இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, பாம்பேல இருக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டெல்லியில இருக்கு. அதே மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி நிலையங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா அடிப்படை ஆராய்ச்சி மையம் மும்பையில் இருக்கு. அதே மாதிரி பாம்பேல பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு. கல்பாக்கத்துல இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏழை மாணவர்கள், நல்ல படித்த மாணவர்கள், அவங்க ரொம்ப வசதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு தேவையான அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஒரு தரமான மாணவர்களை அவங்க ஒரு தேர்வு மூலமாக எழுதி மாத சம்பளம் போன மாத கணக்குப்படி இதுவரையில 25,000 மாத சம்பளம் கொடுத்தவர்களுக்கு 31,000 இந்திய அரசாங்கம் இப்போ உயர்த்தி இருக்கு. ஃபெலோஷிப் கண்டிப்பா 31,000 முதல் ஆண்டு. அது சிறப்பா பண்ணாங்கன்னா முனைவேற்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் மட்டும் இது நான் சொல்றேன். கண்டிப்பா அது வந்து அவங்க படிப்பு தான் தேவையே தவிர அவன் பணக்கார குடும்பத்தில் வரணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா அந்த தேர்வு எழுதி அவன் தேர்வு பெற்றிருந்தால் அவருக்கு மாத ஊதியமாக 31,000. அதே மாதிரி சீனியர் ஃபெலோஷிப் ஒரு அதிகமாக கொடுக்குறாங்க. கண்டிப்பா மிக முக்கியமான தகவல்களை இது வந்து பல மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழி, ஒரு ஊக்கத்தையும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் கண்டிப்பா கொடுக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் நீங்க வந்து இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களோட நேரடியா பழகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றவங்க. அதை பற்றி அந்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் வந்து கல்பாக்கத்தில் இருக்கும்போது அவரை முதன்முறையா ஹைதராபாத்தில் சந்திச்சுங்க. ஒரு பெரிய கருத்தரங்கில் அவர் தான் அப்போ வந்து தலைவரை வந்து அமர்ந்தார். அப்பொழுது அவருடைய கண்களை பார்க்கும்போது எங்களுடைய நிர்வாக தலைவர் சொன்னார், வருங்காலத்தில் இவர் பெரிய விஜயனியா மட்டும் இல்லை நாட்டினுடைய தலைவராக வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஆனால் நாங்கள் துளியும் எதிர்பார்க்கல. அதுக்கு பிறகு நாங்கள் அதற்கு பிறகு அவரை வந்து 2007 கல்பாக்கத்தில் ஒரு தமிழில் ஒரு தொழில்நுட்ப கருத்தரங்கு நடத்தணும். அதுக்கு என்ன வந்து ஒரு துணைத் தலைவராக போட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை தமிழ்லயே நடத்தணும். அந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, பொதுவா படிச்சவங்களுக்கு தான் சயின்ஸ் போய் சேருது, தொழிலாளர்களுக்கு ட்ரேட்ஸ்மேன் லெவல் உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி குறைந்த பட்ட அறிவோடு அறிவியல் ஆய்வகங்களில் வேலை செய்யவங்களுக்கும் தமிழையே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அப்துல் கலாம் ஐயாவை அழைச்சி அவர் அன்னைக்கு தமிழ்ல பேச வச்சோம். கண்டிப்பா அது மட்டும் இல்லாம எங்க இயக்குனரும் தமிழ்ல பேசினாரு. அப்போ தமிழ்ல இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணமா இருந்தது. அதுக்கு பிறகு அவரை வந்து ஒரு சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் சேர்ந்த பிறகு அங்கேயும் அவரை வர வைக்கணும் அப்படின்ட்டு மேலிடத்தில் முடிவு பண்ணாங்க. அப்போ பார்க்க முடிஞ்சது, அவரோட நெருக்கி பழக முடிஞ்சது, அவருக்கு எங்களுடைய அலுவலகத்துடைய திட்ட பணிகள்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தாய்மொழி அறிவு அறிவியல் படைப்புகளை வந்து உருவாக்குறதுக்கும் ஒரு அச்சாரமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கருத்தின் மூலம் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் உங்களுடைய துறை சார்ந்த ஆய்வுகளினூட இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைக்கும் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்க வந்து வழங்குறதுக்கான ஒரு DRDO தொடர்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது பற்றிய தகவல்கள் சொல்லுங்க. அதாவது நாங்கள் வந்து நேரடியாக DRDOவில் தொடர்பு குறைவுங்க. ஆனால் ஏற்கனவே நாங்கள் என்ன செய்வோம்னா, இங்கே வெவ்வேறு பிரச்சனைகள் DRDOவில் இருக்கும். வெவ்வேறு தோல் உத்திகளை செய்ய முடியும், சில நேரங்களில் செய்ய முடியாமல் இருக்கும். அது மாதிரி நேரங்களில் அவங்க எங்களோட நேரடியாக தொடர்பு கொள்வாங்க. அதாவது DRDO மட்டுமல்ல, ISRO, இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், இது மாதிரி உள்ளவங்கலாம் சில தொழில்நுட்ப உத்திகளை
நேரடியாக எங்கள்கிட்ட கேட்டு அதற்கு கூட இருந்து அவங்களுக்கு சில விஞ்ஞானபூர்வமான அடிப்படை உதவிகளையும் கன்சல்டன்சி வழியாகவும் நாங்கள் செய்கிறோம், தொடர்ந்து செய்து வரோம். கண்டிப்பாக சார். அது வழியாக சில புதிய உத்திகளையும் ஆராய்ச்சிகளையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். கிராமத்துக்கும் அறிவியல், அறிவியல் தமிழ் அப்படிங்கிற அடிப்படையை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய படைப்புகள் உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த படைப்புகளை பற்றி சொல்லுங்கள் சார். என்னென்ன படைப்புகளை உருவாக்கி இருக்கிறீங்க? அதாவது தமிழ் வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ், முத்தமிழாக சொல்லியிருந்தோம். இந்த 4வது தமிழா அறிவியலை கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய நாட்டம். அதுக்காக நான் வந்து ஏற்கனவே ஒரு இளைஞனா இருக்கும் போதும் சரி, பணியாற்றும் போதும் சரி, எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அறிவியல் தமிழை கொண்டு போன்றதுக்காக துளிர் என்ற ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்தோம். இது வந்து பாண்டிச்சேரியிலிருந்து பிரசுரமாகி தமிழ்நாடு முழுவதும் சென்று அடைஞ்சது. அந்த நேரத்தில் அதனுடைய பதிப்பாசிரியர் ஒரு பதிப்பாசிரியர் குழுவிலிருந்து நான் பணியாற்றினேன். அதற்கு பிறகு நான் ஒரு கவிதை எழுதுறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் உள்ளவன். அந்த வகையில் நான் 2 புத்தகம் வெளியிட்டிருக்கேன். ஒரு புத்தகம் மரங்களை வெட்டாத மனிதாய் வாழ்வோம் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் அறிவியலை அடிப்படையாக கொண்டும் மக்கள் மத்தியில் மரங்களை வெட்டக்கூடாது, ஏன்னா அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டணுன்றதுக்காக இதுல பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தலைப்பு வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி வச்சிருந்தேன். அதே மாதிரி எனக்கு அறிவியல் தமிழ்ல ரொம்ப ஆர்வம்ன்றதுனால இன்னொரு புத்தகம் வந்து தமிழக வீர வரலாற்றின் வெற்றி நாயகன் அப்படின்றது ஒரு கவிதை காவியம். இந்த 2 புத்தகமே கிட்டத்தட்ட கடந்த 2-3 ஆண்டுகள் வெளியிட்ட புத்தகமாகும். அது மட்டும் இல்லாம அறிவியல் புத்தகங்கள் 2 புக்கு எழுதியிருக்கேன். இது ஒரு அடுத்த புக்கு. இது வந்து பேசிக்கா ஒரு மெட்டலர்ஜி சம்பந்தமானது. இது வந்து படிக்கிறதுக்கு எளிமையா இருக்குன்ற நோக்கத்தோட எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கண்டிப்பா சார். ஒரு அறிவியல் துறையில பங்காற்றி இருக்கக்கூடிய நீங்க, ஒரு ஆய்வு துறையில இருக்கக்கூடிய நீங்க, அதே நேரத்தில் தமிழ் சார்ந்த படைப்பு துறையிலும் உங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. நம் விருந்தினர் நிகழ்ச்சியில பங்கேற்று எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் பதிலளித்த உங்களுக்கு பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.